வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 18/12/2024 இன்னைக்கு வந்து நம்ம டைரக்டர்களுடைய பெயில் நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ 2/13 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா, 26வது பெஞ்சில் வந்து 25 கேஸ் வரைக்கும் போயிருச்சு. நம்மது வந்து 17லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நான். இப்போ என் கணக்கெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா 5 மணிக்கு மேலே தான் வந்திருக்கணும். ஆனால் நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 17லேருந்து வேகமாக வந்து 25 வரைக்கும் வந்துருச்சு. நமக்கான விசாரணை வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எப்படியும் இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இல்லைனா வந்து கொஞ்சம் லேட் பண்ணி கூட அப்டேட் பண்ணலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கேஸ் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்றது எல்லாத்தையுமே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சார் நண்பர்களே, இப்போதைக்கு வந்து கேஸ் விசாரணை முடிஞ்சிருச்சு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியலை. எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்குவோம். யார் வந்து வைபை ஏற்றிக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:14 ஆகுது. எவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க அப்லோட் பண்ணுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சார் நண்பர்களே, பொறுமையாக காத்திருங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன்.